हाय हेलो வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டிடியூட்லேருந்து இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பற்றி நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சிலர் என்கிட்ட சிஸ்டம் இல்லை, பிசிபி இல்லை, லேப்டாப் இல்லை, என்னால் வாங்கி யூஸ் பண்ண முடியல, எனக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட லேப்டாப் சிஸ்டம் எல்லாமே வச்சுருக்கேன், பட் இருந்தாலுமே என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் சர்வீஸ் இங்கே அவைலபிளாக இல்லை. எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப வில்லேஜான ஏரியா, இங்கே இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு டேட்டா அதிகமாக லாஸ் ஆகுது, என்னால் ப்ராப்பராக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு பெஸ்ட்டாக வேறு ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கீமேட்டிக் இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப்லைனில் ஸ்கீமேட்டிக் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் நம்ம ஒரு ஸ்கீமேட்டிக் பற்றி அப்டேட் கொடுத்துருந்தோம், அதில் நிறைய பேர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதில் வாங்காமல் விட்டுட்டாங்க. இதில் ஏதாவது ஸ்கேம் இருக்கும், இது யாராவது ஏமாற்றிடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் லாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே யாருக்குமே இது வரைக்கும் நடக்கலை. இது நமக்கு ஸ்ரீலங்கா முதற்கொண்டு எல்லாமே இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு நம்ம புதுசாக இந்தியாவில் ஒரு ஸ்கீமேட்டிக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி நேற்று லான்ச் பண்ணது கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கீமேட்டிக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் லேப்டாப் சிஸ்டம் இல்லை அப்படின்னாலுமே அதில் ப்ராப்பராக என்னால் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, இந்த ஸ்கீமேட்டிக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது எதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமேட்டிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மொபைல்லேயே அக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த தீபாவளி ஆஃபரில் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமேட்டிக்குடைய அக்சஸ் ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. இந்த ஸ்கீமேட்டிக்கில் நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக தெளிவாக எல்லாத்தையும் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய மொபைல் எடுத்துங்க. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. இல்லை உங்ககிட்ட மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, அதில் ப்ராப்பராக என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் ப்ளூ ஸ்கை இந்த மாதிரி ப்ளூ ஸ்டாக் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கும். அது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்டி பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த பிளேயர் டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு நான் இதில் ப்ளே ஸ்டோர் லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். நீங்கள் கிட்ட மொபைல் மட்டும் இருக்குது, உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லை, லேப்டாப் இல்லை, உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்கல, சிஸ்டத்தில் பண்ண முடியல அப்படிங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் மோக்ஸின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கிமேட்டிக் டூலோடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஸி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் டூல் தான். இது MOOXY அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய இந்த டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் மொபைலில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிரும், டவுன்லோட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது. அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும், எந்த இடத்துல என்ன நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததான் எப்படி நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ப்ளே ஸ்டோர் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கிமேட்டிக் மோக்ஸி டூலை இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக நான் எல்லாமே பண்ணினதுக்கு அப்புறமா அடுத்து இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஸ்டால் ஆகிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் ஆகணும். ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா மேக்ஸிமம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த டூல் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு மொபைல் ஸ்க்ரீன் சேவர் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதை நான் ஸ்பேஸ் பண்ணிடுவோம். இது கேட்குறதே இது பார்த்தீங்க அப்படின்னா இது மோக்ஸி டூல் இது லாகின் பண்ண அளவு கொடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்கிப் கொடுத்துறேன். ஸ்கிப் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற மெயில் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டுமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஸ்க்ரீனில் பாருங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட், இதை வந்து கிளிக் பண்ணிடுவோம். இதை கிளிக் பண்ண உடனே அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நேம் கேட்குது இல்லையா, நேம் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இதில் டைப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேமோ இல்லை உங்களுடைய ஷாப்போடைய நேமோ என்ன இருக்கோ உங்களுக்கு எப்போவுமே மறக்காமல் ஞாபகமாக இருக்கக்கூடிய அந்த நேம், உங்களுடைய நிக் நேம் எது வேணாலும் நீங்கள் இதில் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டியூட் நேம் நான் கொடுத்தேன், கிரீன் மொபைல்ஸ்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். கிரீன் மொபைல்ஸ்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. உங்களுடைய பர்மனெண்ட் நம்பர், அதாவது ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அதில் வந்து நீங்கள் ஓடிபி ரிசீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட நம்பர் கொடுத்தாரு. என்னோட நம்பர் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் சேம் அதே நம்பர் நான் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் நான் அதில் டைப் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, நம்பர் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைலில் நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அதே மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துங்க. புதுசாக எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நான் ரெகுலராக எப்பயும் போல் யூஸ் பண்ணக்கூடிய என்னோடய மெயில் ஐடியை நான் கொடுத்துறேன். நான் வந்து என்னோடய மெயில் ஐடி நான் இதில் லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுக்குறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று லெட்டர்ஸாகவே கொடுத்துறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று நம்பர்ஸாகவே கொடுத்துறீங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. எப்போவுமே பாஸ்வேர்டு கொடுக்கும்போது உங்களுடைய பாஸ்வேர்டு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்ஸில் கொடுத்துறேன். ஃபஸ்ட் லெட்டர்ஸு நீங்கள் கேப்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர்ஸ் எப்பயும் போல் நீங்கள் ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்துருங்க. சரிங்களா? ஃபஸ்ட் லெட்டர்ஸ் நான் கேப்ஸில் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக டைப் பண்ணி நீங்கள் அதே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஒன்று லெட்டர்ஸ் கொடுங்க, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுங்க, மூணாவது ஒரு சிம்பிள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி சேம் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும் அதே பாஸ்வேர்டை திரும்பவும் ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது இல்லையா, அதே பாஸ்வேர்டு கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இப்போ நிறைய பேர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிக் பாக்ஸ் இருக்குது, இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபைன்னு கேட்டாங்கன்னா வராது. ஒரு சிலருக்கு வந்துச்சுன்னு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி எதுவுமே வராது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். கேமராவில் அலோட் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைவ் ஃபோட்டோ இமேஜ் எடுத்து நீங்கள் இதில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது இதில் லாகின் ஆகிடும். இந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெரிஃபைன்னு ஓப்பன் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோ உங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் போய் கூட திரும்பவும் நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ ஃபோட்டோவும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது வந்து வெரிஃபை கொடுப்போம். வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது, மொபைல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இந்த மெயில் ஐடியில் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு ரெஜிஸ்டர்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து டைரெக்டாக நான் வந்து இதில் லாகின் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வந்து டைரெக்டாக நான் இதில் லாகின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லாகின் பண்ணும்போது என்னுடைய மெயில் ஐடி, நான் என்ன மெயில் ஐடி கொடுக்குறேன் அதே மெயில் ஐடி இதில் கொடுத்துட்றேன். மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு, நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தேன் அதே பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணிக்கிறேன். நான் இதில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி கொடுத்து நான் இதை லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 9 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 9 ஃபீச்சர்ஸ்லேயும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, இது எப்படி யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிஎன் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சிசிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் சொல்யூஷன் டயோட் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது லேயர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா சிபியூ பிட் மேப்னு ஒன்று ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீமேட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கீமேட்டிக் கொடுத்துருக்காங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபைல் அண்டு டம்ப் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் சாட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 9 ஆப்ஷன்ஸும் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும், இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? ரைட்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா PA அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ண முடியும். PAவை கிளிக் பண்ணுவோம். PAவை கிளிக் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஷார்ட் ஃபார்முடைய ஃபுல் ஃபார்ம் எல்லாமே இதில் கிடைச்சிடும். இதில் டிஃபால்ட்டாக மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுது. PAவில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சப்போஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா VCDT டைப் பண்ணுறேன். VCDTனா டைப் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா VCDT லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த VCDTனா என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் VCDTனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மேலே டைப் பண்ணேன். வோல்டேஜ் சார்ஜிங் டைரக்ட் ட்ரிகர்னு வந்துருச்சு இல்லையா. இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேற ஒரு இடத்துல இருக்குது, வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா WLAN இருக்குன்னு வச்சுக்குவோம். WLAN இருக்குது அப்படின்னு என்னன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப நான் இந்த இடத்துல அந்த நேம் வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணேன் அப்படின்னா வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு எனக்கு ப்ராப்பராக இதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக காட்டுது. சரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எந்த ஒரு ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதில் டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அழகாக இதில் ஷோ ஆகுது. இது மாதிரி நிறைய வேர்டு இருக்கு இல்லையா. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா RFICனா RFனா என்னன்னு தெரியாது. RF அப்படிங்கிறப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இதில் நிறைய வந்துடுது. புரியுங்களா. இதெல்லாம் RFன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேடியோ ஃப்ரீக்வன்சி நமக்கு காட்டிச்சு. RFல என்னென்ன வேர்டு இருக்குது, என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா WTRன்னு என்னன்னு நிறைய பேர் மீனிங் கேட்பீங்க. WTRக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணுறேன். WTR அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா அதோட மீனிங்ஸ் எல்லாமே இதிலே பர்ஃபெக்டாக இதில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க PA அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா CCSன்னு கொடுத்துருங்க. CCSன்னு என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண முடியாது. என்னென்ன காம்பனண்ட்டு, அதோட வேல்யூ என்ன, எந்த மொபைலில் இருக்குது, இது என்ன ஏது அப்படிங்கிறது எந்தெந்த இது இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா போர்னியோ ஸ்கிமேட்டிக் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். போர்னியோ ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு IC மாடல் இருக்கும். அந்த IC மாடல் வந்து ஒரு IC மாடல் இருக்குது. அந்த IC நம்பர் எந்தெந்த மொபைலில் இருக்கும் அப்படிங்கிற நம்ம இதை வந்து பார்ட் ஃபைண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சேம் அதே கான்செப்ட் தான் இதுலேயும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எந்தெந்த மாடலில் இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட எல்லாமே செக் பண்ணுவோம். ஏன்னா மற்ற ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா தேடிட்டே போகணும். அந்த மாதிரி கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஃபேமஸான ஒரு IC எடுத்துக்கிறேன். நான் ஃபேமஸான ICன்னு பார்த்தீங்கன்னா MT6357 அப்படின்னு ஒரு நம்பர் போடுவோம். MT6357 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் இதில் கொடுத்துருவேன். இந்த இடத்துல நான் சர்ச் கொடுத்துருவேன். சர்ச் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மொபைலில் இந்த மாடல் IC எந்தெந்த மாடலில் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துடுது. எந்தெந்த மாடலில் இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நிறைய மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தந்த ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. சப்போஸ் நான் ஹுவாயின்னு ஓப்பன் பண்ணுறேன். ஹுவாயில் என்னென்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இதில் கொடுத்துருக்கேன். என்கிட்ட மேக்ஸிமம் என்ன மாடல்ஸ் அதாவது ஸ்கிராப் போர்டு என்ன மாடல் நான் வச்சுருக்கணும் அதை டைரெக்டாக நான் செலக்ட் பண்ணிக்குவேன். என்கிட்ட இன்ஃபினிட்டிங்கிற ஒரு ஸ்கிராப் போர்டு இருக்குது. இதெல்லாம் இந்த மாடலில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ இது கிளிக் பண்ண அப்படின்னு என்கிட்ட இன்ஃபினிட்டிங்கிற மொபைலில் என்னென்ன மாடலில் இந்த மொபைல் இந்த IC எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பராக வந்துடும். இந்த ICயோட மாடல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இது பவர் IC, இது என்ன IC அப்படிங்கிறது இதிலே காட்டிடுறது. என்ன மாடல் இருக்குது, MRV CRV என்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக இதுலேயும் கொடுத்துட்றாங்க. சரிங்களா. சரி ரைட். அதுக்கடுத்து நான் பேக் போயிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் சொல்யூஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி போர்னியோ ஸ்கிமேட்டிக் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் டூல்னு கொடுத்துருப்பாங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஹார்ட்வேர் டூல்னு கொடுத்து ஹார்ட்வேர் டூலில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி இது டைரக்ட் சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. இதில் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் டைரக்ட் சொல்யூஷன் இருக்குது. இந்த இடத்துல டயோடு வேல்யூ GRன்னு கொடுத்துங்க. GRனா கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் GR வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. சரி. இதில் நிறையா மாடல் வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. OnePlus இருக்குது, Jio இருக்குது, itel இருக்குது, Google Pixel இருக்குது, Tecno இருக்குது, Apple இருக்குது, Asus, Nokia இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் மேக்ஸிமம் எப்பயும் போல ரெட்மி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ரெட்மி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு இதெல்லாம் நிறைய மாடல் லேட்டஸ்ட் மாடல் கரண்ட்டில் இப்போதைக்கு மாடல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல் இருக்குது இது எல்லாமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் மாடலில் எந்த மாடல் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இதில் எந்தெந்த சர்க்யூட் உங்களுக்கு
உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும், என்ன பிரச்சனை இருக்குது, ரேர் கேமரா 1 அதாவது கேமரா 2 கேமரா 3 அந்த மாதிரி இருக்குது. சர்க்யூட்டில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு டிஸ்பிளே சர்க்யூட் இருக்குது, ஆடியோ சர்க்யூட் இருக்குது, நெட்வொர்க் சர்க்யூட்டு, சிம் சர்க்யூட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சார்ஜிங் செக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சார்ஜிங் செக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் சார்ஜிங் செக்ஷனில் இது சர்க்யூட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதோட சர்க்யூட் எனக்கு கம்ப்ளீட்டாக இதில் ஓப்பன் ஆயிடும் சார்ஜிங்கில். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஸ்பிளேயோட சைஸும் சின்னதாக இருக்குது, இமேஜோட சைஸும் சின்னதாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் உங்களுடைய மொபைலில் டைரெக்டாக இதை ஜூம் பண்ணிக்க முடியும். நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மவுஸுடைய கண்ட்ரோல் பட்டன் வச்சு டைரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது அப்பு டவுன் மட்டும்தான் போகும். இதோட இதை ஜூம் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டு உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். சரிங்களா? இதோட பிக்சரோட குவாலிட்டி பார்க்குறப்ப உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் ப்ராப்பராக பார்க்க தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜோட சைஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் வந்து பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இமேஜோட சைஸ் பெருசாக வச்சு இதெல்லாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலுடைய ஸ்க்ரீனை வந்து வெர்டிகலாக பார்க்குறவங்க ஸ்க்ரீன் வந்து ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிங்க, ஹரிசாண்டலாக இருக்கிற ஸ்க்ரீனை வெர்டிகலாகவும் நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சு எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்கள் திருப்பி வச்சு பார்க்க முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிம் சர்க்யூட், இதில் சார்ஜிங் சர்க்யூட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எந்த அளவுக்கு ஜூமிங் ஆகும் அப்படின்னு இதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே பக்காவாக தெரியும். உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி இன்னமும் செக் பண்ணணும். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிங்க அப்படின்னா சர்க்யூட்டில் இருக்கிற லெட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்சர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிக்சர் வந்து பிக்சல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக இருக்கும். இன்னும் இதில் வந்து லோடிங் ஆகிறதுக்கு நீங்கள் மொபைல் அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பக்காவாக இதில் ஒர்க் ஆகும். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய மொபைல் இருக்குது. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப இது பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அப்படின்னு நமக்கு வேறு ஏதாவது சர்க்யூட் பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது மொபைல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய மாடல்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லை வேறு பிராண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னாலுமே இதெல்லாம் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ரெட்மி பார்த்தாச்சு, விவோலையும் பார்ப்போம். விவோலையும் நிறைய பிராண்ட் மாடல்ஸ் இது ஹார்ட்வேர் டூல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஓப்போ, விவோ, ரியல்மி, சாம்சங் நிறைய மாடல்ஸ் இருக்குது. சாம்சங்கில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சாம்சங்லையும் இருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாடலுக்கு இதையும் ஓப்பன் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே சர்க்யூட், ஆடியோ சர்க்யூட் இது எல்லாமே கொடுத்துருங்க. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே சர்க்யூட் இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சர்க்யூட்டில் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட இமேஜ் எனக்கு ப்ராப்பராக தெரியல, இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே இமேஜில் தெரியலும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டிங் செக்ஷன் வேணும். இப்போ ரெண்டாவது பேஜ் நான் ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவது பேஜ் ஓப்பன் பண்ண எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மேலே நமக்கு டிஸ்பிளே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் இதில் ஓப்பன் ஆயிடும். அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் 3 லைன் ஐக்கான் இது கிளிக் பண்ணும். 3 லைன் ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் டிஸ்பிளே செக்ஷனும் பார்த்துருப்போம், ரெண்டாவது லைட்டிங் செக்ஷனும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ டிஸ்பிளேயோட லைட்டிங் செக்ஷன் வேணும் அப்படின்னா அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு செக்ஷன் வேணும் அப்படி இதையும் கிளிக் பண்ணுவோம். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண செக்ஷன் மேலே இருக்கும், ரெண்டாவது ஓப்பன் பண்ண செக்ஷன் கீழே வந்துருச்சு இல்லையா? ஸோ இது ரெண்டுமே வந்து பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இது ரெண்டுமே ஒட்டுக்க நம்ம பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலுமே நமக்கு ஸ்கிமேட்டிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்க்குறப்ப மேலே வந்து லேஅவுட்டு, கீழே வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம், இந்த 2 பேஜையும் நம்ம வச்சு அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா மற்ற ஸ்கிமேட்டிக் டயக்ராம் 4 பேஜ் 5 பேஜ் பிட் மேப் எல்லாம் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இதில் வந்து 2 பேஜ் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மாதிரி இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பேக் போயிடுவோம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டயோடு வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயோடு வேல்யூ கிளிக் பண்ணிடுவோம். சேம் அதே தான் நமக்கு டயோடு வேல்யூவில் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்களே ஒன்று கனெக்டட், ரெண்டாவது ஐசி. நான் வந்து ஐசியை கிளிக் பண்ணிடுவேன். ஐசி கிளிக் பண்ண அப்படின்னு என்கிட்ட இதில் பாருங்கள் நிறைய ஐசி மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிடி ஐசி, ஒய்ஃபை ஐசி, டிசி டு டிசி ஐசி, பவர் ஐசி, இந்த மாதிரி ரேமு, டபிள்யூடிஆர் ஐசி, எஸ்டிஆர் ஐசி, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பவர் ஐசி நான் கிளிக் பண்ணுறேன். பவர் ஐசியில் கிளிக் பண்ண அப்படின்னா பவர் ஐசியில் என்ன மாடல் எஸ்எம் அப்படின்னா சாம்சங் உண்டான பவர் ஐசி இது எல்லாமே நிறைய மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பவர் ஐசியோடைய டயோடு வேல்யூ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். நான் வந்து ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த பவர் ஐசியோட டயோடு வேல்யூ எந்தெந்த ஐசியில் எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று ப்ளூ கலர் பால்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர், கிரே கலர்ஸ். இப்போ 3 கலர் இருக்குது. இந்த 3 கலரில் எதில் இது ஒன்று எல்லோ கலர் மட்டும்தான் எனக்கு டயோடு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற பால்ஸில் எதுலையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்கும் பாருங்கள் இன்னும் தெளிவாக தெரியுற மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இந்த இடத்துல கிரே கலர் பால்ஸ் வந்து கிரவுண்டு, கிரே கலர் பால்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ப்ளூ கலர் பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கோயல்னு வரணும். அதே மாதிரி எல்லோ கலர் பால்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் எல்லாமே ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம எந்தெந்த பால்ஸில் ஐசியில் எந்தெந்த பால்ஸில் எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த மல்டிமீட்டரில் அவங்க மெஷர்மெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜிஆர் வேல்யூ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் தானே. அது மாதிரி நிறைய ஐசி கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் இருக்குது, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது இருக்குது. அதுக்கடுத்து ரேம் இருக்குது, WTR இருக்குது, பவர் ஐசி எஸ்பிடியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ ஐசி பவர் ஐசியில் MTK இருக்குது, குவால்காம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மாடலோடைய பவர் ஐசி சம்மந்தமான எல்லா மாடல் ஐசியோடைய ஜிஆர் வேல்யூ இங்கே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்த பார்த்தோம் அப்படின்னு இது பேக் போயிடும். பேக் போயிட்டு அப்படின்னு அடுத்து கனெக்டரில் எந்தெந்த பாயிண்டில் எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரணும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வந்து இப்போ நான் OnePlus வந்து ஓப்பன் பண்ணுவோம். OnePlus பார்த்திங்க அப்படின்னா OnePlus 3 மாடல் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாடலில் ஏதோ ஒரு மாடல் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோட இமேஜ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கலாம். இது வந்து பெருசு பண்ணிவிட்டு நான் வந்து கண்ட்ரோல் பட்டன், அதாவது என்னோட சிஸ்டத்தில் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து பவர் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் எந்தெந்த பாயிண்டில் எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்க்ரீன்? நான் இன்னமும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் எவ்வளோ பாண்ட், எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரணும் அப்படிங்கிறது என்ன தெரியும். இது பார்த்திங்கன்னா எல்சிடி கனெக்டரில் எந்தெந்த பின்னில் எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரணும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக யூஸ் பண்ணிட்டுங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மொபைல்லேயே வந்து இதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். மொபைல்லையே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதை வந்து ஒவ்வொன்றா ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுவோம். வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு எதாவது மாடல் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறதையும் 1 by 1 இதெல்லாம் செக் பண்ணுவோம். OnePlus இருக்குது, ரெட்மி இருக்குது, ஓப்போ இருக்குது, மோட்டோரோலா இருக்குது, லினோவோ, ஆப்பிள், இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லினோவோ ஓப்பன் பண்ணுறது, லினோவோவில் மோட்டோரோலா இருக்குது, மோட்டோரோலாவும் ஓப்பன் பண்ணுவோம். மோட்டோரோலாவில் எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக அந்த மாடல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். மோட்டோரோலாவில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து நல்லா ஜூம் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எந்தெந்த பில்லில் எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரணும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட ஏன்னா ஒரே ஸ்கீமேட்டிக் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் அடிஷ்னலாக ஒரு ஸ்கீமேட்டிக்காக இருந்தது நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வேறு ஒரு டூல் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் லேயர்னு கொடுத்துருக்கு. இந்த லேயர் நம்ம ஓப்பன் பண்ணணும். லேயர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெட்மின்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட்மி MI6Xன்னு ஒரு மாடல், MI இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. போக்கோ X3 ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்குது. இது ஓப்பன் பண்ணுவேன். இப்போ இந்த லேயரில் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு எத்தனை லேயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 9 லேயர் கொடுத்துருக்காங்க. 9 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 லேயர் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு மதர் போர்டுக்கு இந்த மதர் போர்டைய ஃப்ரண்ட் சைடில் 9 லேயராக கொடுத்துருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடு உங்களுக்கு எத்தனை லேயராக இருக்கும் அப்படின்னா பேக் சைடு மதர் போர்டுடைய பேக் சைடு இதுலையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைட்லையும் பாருங்கள், இதுலேயும் 9 லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன லேயர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு லேயரில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி சர்க்யூட் இது கிடைக்கும். ஃபஸ்ட்டு லேயரில் உங்களுக்கு இதில் உள்ள சர்க்யூட் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சும். ஃபஸ்ட்டு மேலே உள்ள லேயர் வந்து நம்ம சீல்டு கட் பண்ணும்போது லேயர் வந்து டேமேஜ் ஆயிரும். இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு, என்ன ஏது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா. எந்த இடத்துல சீல்டு கட் பண்ணும்போது எந்த இடத்துல ட்ராக் கட் ஆகிருக்கு, எந்த இடத்துல லேயர் கட் ஆகி, இந்த லேயர் எந்தெந்த காம்பனண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லேயர் வந்து நீங்கள் ரெண்டாவது செக் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லேயரில் ஒரு நிமிஷம். இப்போ லேயர் நம்பர் 2 கொடுத்துருக்கோம். லேயர் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த லேயர் எங்கேருந்து போகுது, எந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு, எந்த காம்பனண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, எந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது 1 by 1 கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ராச்சஸ் பண்ண, சப்போஸ் நீங்கள் ஒரு காம்பனண்ட் இருக்குது, அந்த காம்பனண்ட்டில்
ஒரு இடத்துல வந்து GR வேல்யூ வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த லேயர்லேருந்து அந்த காம்பனண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எங்கே இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ராச்சஸ் பண்ணி அங்கேருந்து கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஜம்பர் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேறு லெவல் டூல்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா GR வேல்யூ வரல, அப்போ ஐசிலேருந்து டைரெக்டாக ஜம்பர் பண்ணி இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ லெவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேறு லெவலில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேற ஒரு லேயரில் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்தது வந்து லேயர் நம்பர் 3 இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னு இதையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடுவோம். இந்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த லேயர் எந்தெந்த இடத்துலேருந்து எங்கேருந்து கனெக்ட் ஆகுது, எந்த இடத்துலேருந்து எங்கே வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, எந்த ஐசியில் கனெக்ட் ஆகிருக்கு, எந்த காம்பனண்ட்லேருந்து எந்த ஐசியில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து தேர்ட் லேயர். எந்தெந்த சர்க்யூட் இந்த சர்க்யூட் எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரோ லெவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து நம்ம செக் பண்ணிடுவோம். அடுத்ததை செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லேயரு இதெல்லாமே பார்த்தா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வேறு அடுத்த ஃபியூச்சர்ஸ் இது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, அடுத்ததாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாத்துக்குமே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் நிறைய மாடல்ஸ் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட்மியை ஓப்பன் பண்ணுவேன். ரெட்மியில் ஃபஸ்ட் இருக்கிற லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த மாடல் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் பாருங்கள், ஸ்கிமேட்டிக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிசிபி லேஅவுட் கொடுத்துருக்காங்க, பிசிபி லேஅவுட்னு சப் பிசிபி லேஅவுட்னு கொடுங்க, சப் பிசிபி ஸ்கிமேட்டிக். இது 4மே கொடுத்துட்றாங்க, தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. நம்ம மற்ற டூலில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கும், ரெண்டாவது லேஅவுட் இருக்கும், பிசிபியோட லேஅவுட் இருக்கும். ஆனால் சப்போர்டு கிடைக்காது இல்லையா? ஆனால் இதில் 4மே கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் வந்து சப்போர்டோட பிசிபி லேஅவுட்டு நான் ஓப்பன் பண்ணிடுவோம். சப்போர்டுக்கு வரக்கூடிய பிசிபி லேஅவுட் இதில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னல் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு சிம்பிள் வந்து இன்னொரு சப்போர்ட்டில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இது பேக் சைடில் கிளிக் பண்ணோம் அப்படின்ற 3 டாட் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிசிபியோட ஸ்கீமேட்டிக் இதில் வந்துடும். இது ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்டோடைய லேஅவுட் கிடச்சி, இன்னொரு சைடு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இதுவும் கிடச்சிடும். இதுவும் சேம் அதே மாதிரி நீங்கள் ரெண்டுமே ஜூம் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 1 by 1 ஜூம் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லைன் எங்கே இருக்குது, எந்தோட பேர், இந்தோட காம்பனண்ட் எங்கே இருக்குது, என்ன ஏது, இது ரெண்டுமே நம்ம ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலுடைய பிசிபி லேஅவுட்னு செக் பண்ணி பார்த்துருவோம் இல்லையா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இது ரெண்டையும் அன்டிக் பண்ணிடுவோம். இப்போ ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நான் டிக் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதை அன்டிக் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாம் 2 பேஜ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் பிசிபி லேஅவுட் இதையும் டிக் பண்ணிடுவோம். இது ரெண்டுமே டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாருங்கள் மொபைலுடைய பிசிபி லேஅவுட் வந்துருச்சு. ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ ஓகே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்குது, ரைட் சைடில் பிசிபியோட லேஅவுட் இருக்குது. ஸோ இதோட காம்பனண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுனாலும் உங்களுக்கு பிக்சல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி ஸ்கீமேட்டிக்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த இடத்துல காம்பனண்ட் லேயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மெயின் பிசிபி கிரவுண்டு இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிற மூவ் பண்ணிங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பனண்ட் ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ மற்ற ஸ்கீமேட்டிக் டூலில் எப்படி யூஸ் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி இதையும் ப்ராப்பராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ரைட். அடுத்ததாக பார்த்தோம், பேக் வந்துடும். இதுக்கு அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிட் மேப், அதாவது CPU பிட் மேப்னு கொடுத்துருங்க. CPU பிட் மேப்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். CPU பிட் மேப்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ புதுசாக வாங்கி ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வாங்கிட்டுங்க CPU பிட் மேப்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம போய் செக் பண்ணுவோம். இதில் என்ன மாடல் இருக்குது அப்படி, இதில் என்னென்ன மாடல் CPU இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த மாடலோடைய CPU நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். eMMC டேட்டான்னு கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே லைன் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே லைன் 2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நமக்கு CPU கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா, CPU சிக்னல் வரணும் இல்லையா. ஸோ இந்த eMMCக்கு எனக்கு ஒரு டேட்டா வந்து சிக்னல் வரல, ப்ராப்பராக வரல அப்படின்னா இப்போ eMMC எந்தெந்த லைன் எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு, எந்த பால்ஸ் எனக்கு லைன் வரணும் அப்படின்னு தெரியலையா. ஸோ இந்த லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் இது ISP பின் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த லைன் எங்கே வரும் என்ன ஏது அப்படிங்கிறது இதில் கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ண முடியும். அந்த இடத்துல CPU வந்து நம்ம கலட்ட தேவையில்லை. இப்போ டிஸ்பிளே லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
CPU பின் அவுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா MTK, Qualcomm இந்த மாதிரி நிறையா ஐசி இருக்குது. இந்த ஐசியோட CPUவோட பின் அவுட் கொடுத்துருக்காங்க. இப்போ யூஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கொடுத்தோம் அப்படின்னா யூஎஸ்பிலேருந்து எந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு லைன் வரணும் அப்படின்னு தெரியாது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஐசியை கழட்டி ரீபால் பண்ணுவாங்க, கீழே பின் அவுட் இதெல்லாம் ஜம்பர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக நான் வந்து CPU வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த டைரெக்ஷனில் இருக்க CPUவில் நான் மேலேயே வந்து ட்ரில் பண்ணிக்க முடியும். CPUவில் மேலேயே வந்து நான் ட்ரில் பண்ணிவிட்டு எந்த பின்னிலேருந்து நான் ஜம்பர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதை பற்றி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ISP பாயிண்ட்டு ஜம்பர் பண்ணணும், இல்லை UFS ஐசி இருக்குது அதுலேருந்து ஜம்பர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ட்ரில் பண்ணணும், அதோட பால்ஸோட லைன் எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் CPU ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா CPU கழட்டுறதுக்கு பயப்படுவாங்க. CPU கழட்டும் போது டெட் ரிஸ்க் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ட்ரில் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு USB DMDP லைன் கிடைச்சிடும். இங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஜம்பர் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல ஜம்பர் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டியூட்டும் வச்சுருக்காங்க. இவங்க இன்ஸ்டியூட்டுக்கு கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னாலும் இந்த பேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிலே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் கிளாஸ் கண்டிப்பாக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் நடக்கும், தமிழில் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஆப்ஷன்ஸ் கொடுத்துங்க. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அதையும் காட்டிடுறேன். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த ஐசி பார்த்தோம் இல்லையா சார், எனக்கு எந்த இடத்துல எனக்கு வேணும், எந்த காம்பனண்ட் எனக்கு மிஸ் ஆகுது, எந்த ஐசிலேருந்து வரல, சிம் கார்டுக்கு எனக்கு வந்து டிடெக்ஷன் லைன் வரல, சம்திங் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு எந்த இடத்துல நான் ட்ரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இதை வந்து நம்ம பெருசு பண்ணிடுவோம். பெருசு பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நான் ட்ரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிம் கார்டுக்கு வரக்கூடிய லைன். சிம் கார்டுக்கு வரக்கூடிய லைனில் எனக்கு ஒரே ஒரு லைன் மட்டும்தான் மிஸ் ஆகுது அப்படின்னா இன்ட் லைன், அதாவது சிம் கார்டு டிடெக்ஷன் பின்ல லைனில் எனக்கு லைன் ப்ராப்பராக வரல, OL வருதுன்னா நான் CPU கழட்டி ரீபால் பண்ணணும். CPU கழட்டி ரீபால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் CPU வந்து டைரெக்டாக நம்ம ஜம்பர் பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சிம் 1 சிம் 2க்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க. INT அதாவது ரீசெட் லைன் சொல்லுவாங்க. இந்த INT லைன்லையும் சிம் 2க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல சிம் கார்டு அதாவது CPU-உடைய இந்த டைரெக்ஷனில் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல மேலே ட்ரில் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த பால்ஸ் வந்து டைரெக்டாக மேலேயே வச்சு ஜம்பர் பண்ணி எனக்கு சிம் ட்ரேயில் ஃபஸ்ட்டு வர காம்பனண்ட்டில் ஈஸியாக ஜம்பர் பண்ணிக்க முடியும். இல்லை வேறு ஏதாவது காம்பனண்ட் வேணும், உங்களுக்கு காம்பனண்ட் லைனில் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சி அப்படின்னாலுமே சிம் 1 சிம் 2 ரீசெட் லைன், கிளாக் லைன், டேட்டா லைன் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அழகாக நம்ம ஜம்பர் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ட்ரில் பண்ணி நீங்கள் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை புதுசாக வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது டெட் போர்டு சும்மா கிடக்கிற போர்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த வேலையும் எடுத்தோன்னே பண்ணிட முடியாது. ஸோ முடிஞ்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருச்சு, நீங்கள் பக்காவாக பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா மட்டும் லைவ் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் அதுதான் ஆகலன்னு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே தானே இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்கு இதில் எப்படி என்ன எதுன்னு நிறைய ஐடியாஸ் எல்லாமே கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, ரைட், பிட் மேப் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீமேட்டிக் டயக்ராம். அதாவது ஸ்பெஷல் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன மாடல்ஸ்னு ஒவ்வொரு மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. Redmi 8A ஒரு மாடல் கொடுங்க, அது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு டூல்லையுமே ஸ்பெஷல் ஸ்கீமேட்டிக் டயக்ராம்னு எந்த ஒரு டூல்லையுமே நான் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் இதில் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா PCB லேஅவுட்னு கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன் சர்க்யூட்னு கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் சர்க்யூட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு மொபைல் வருது, டச் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதோட டயக்ராம் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எங்கேருந்து லைன் வருது, எங்கேருந்து லைனை எந்த ஐசியோட கனெக்ட் ஆகுது, எப்படி இதை நம்ம செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து எண்டு லாஸ்ட் எந்த லைன் செக் பண்ணணும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெட் மொபைல் வரும், இல்லை சார்ஜிங் ப்ராப்ளத்தோட ஒரு மொபைல் வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த ப்ராப்ளத்தை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் எந்தெந்த காம்பனண்ட் செக் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த காம்பனண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சும்மா டம்மியாக கொடுக்கல இந்த காம்பனண்ட். இதை நல்லா ஜூம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ கம்ப்ளீட்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காம்பனண்ட்டுடைய வேல்யூ மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஹோம்ஸ் இருக்குது. ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஹோம்ஸ் இருக்குது. தெரியுங்களா? அதுக்கு அடுத்தா பார்த்தா அப்படின்னா இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இதோட பார்ட்டுடைய நேம் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் நம்பர் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸ்கீமேட்டிக்கில் போய் செக் பண்ணிங்கன்னா சேம் இதே நம்பர் தான் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேறு எந்த ஸ்கீமேட்டிக்கும் இல்லை. ஏன்னா எனக்கு ஸ்கீமேட்டிக்கை யூஸ் பண்ணவே தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஸ்கீமேட்டிக்
நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு லெவலில் தான் சொல்லுவேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிம் கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா சிம் சர்க்கியூட் நான் இதில் ஓப்பன் பண்ணேன். சிம் சர்க்கியூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலுமே இதில் எந்தெந்த காம்பனண்ட் எந்த இடத்துல இருக்குது, இது எப்படி லைன் வருது, இது எல்லாமே பாருங்கள் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? வேறு லெவலில் தான் சொல்லுவேன். இதில் எவ்வளோ வருது, இந்த காம்பனண்ட்டில் என்ன வேல்யூ, இந்த காம்பனண்ட்டோடைய என்ன வேல்யூ, இது எல்லாமே தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் இதை வச்சு தான் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுவேன். என்னோடய வாட்ஸ்அப் சப்போர்ட்டிங் குரூப்பில் நான் இது ஒரு வருஷமாகவே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க டெக்னீஷியன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டவுட்டு கேட்பாங்க. சார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டே மிஸ் ஆகிடுச்சு, இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ தெரியல, ஸ்கிமேட்டிக் செக் பண்ணுவேன் ஜஸ்ட் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லை, அது இந்த மாடல் அப்டேட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, டிஸ்பிளே சர்க்யூட் ஓப்பன் பண்ணுவேன். டிஸ்பிளே சர்க்யூட்டில் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல என்ன காம்பனண்ட் மிஸ் ஆச்சோ அந்த காம்பனண்ட்டோட வேல்யூ நான் இதில் பார்த்து சொல்லிடுவேன் ஈஸியாக. டிஸ்பிளே லைட்டிங் செக்ஷன் வருது, லைட்டிங் செக்ஷனில் எந்த காம்பனண்ட் மிஸ் ஆகுது, எந்த லைனில் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்க காம்பனண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 அம்சம் ஜஸ்ட் ஜம்பர் பண்ணுங்க ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்கள் வேல்யூ இருக்கு இல்லையா, 0 ரெசிஸ்டரோட வேல்யூ 0 இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த லைன் VPH பவரில் வரக்கூடிய இதுன்னு ஜம்பர் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னோம். அப்படின்னாலுமே இது வந்து சீரீஸில் இருக்குது, இது ஜம்பர் பண்ணலாம். ஸோ இது இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா பார்த்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி டிஸ்பிளே செக்ஷனில் ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலோட வேல்யூ தெரியல அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள் 1 UHன்னு போட்டிருக்காங்க இல்லையா, 1 UHனா 1 மைக்ரோ ஹெனரி இருக்குது. அந்த காம்பனண்ட் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், இது ஜம்பர் பண்ணக்கூடாது. 2 சைடு பீப் சவுண்டு வருது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள், லைனை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா LCDயில் I2C லைன் இருக்குது, I2C லைனில் எனக்கு GR வரல அப்படின்னா ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆகுது, ஒரு காம்பனண்ட் டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன் சைடு வருது ஒன் சைடு GR வரல அப்படின்னு அதோட வேல்யூ செக் பண்ணுங்கள். வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கிமேட்டிக் இல்லை, ஸ்கிமேட்டிக் வந்து என்கிட்ட இல்லை, நான் வாங்கவே இல்லை என்கிட்ட வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அந்த மாடல் அப்டேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு சில மாடல் மட்டும் இதில் அப்டேட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் இன்னும் அதிகமான மாடல்ஸ் அப்டேட் வரும். பட் இது ஒரு ஸ்கிமேட்டிக் வந்து ஒரு மாடலுக்கு ஒரு 2-3 மாடல் நீங்கள் நல்லா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வரும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா I2C லைன் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். I2C லைனு இது எல்லாமே ப்ராப்பராக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மிஸ்ஸிங் இந்த 2 லைன் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 லைன் வரும் ஃபியூச்சர்ஸில், அதாவது அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ண ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு காம்பனண்ட் என்ன வேல்யூவில் வச்சா ஒர்க் ஆகும், என்ன வேல்யூவில் வைக்கக்கூடாது, சீரீஸில் இருக்க பேரலில் இருக்க சீரீஸ்லேருந்து ஜம்பர் பண்ணலாமா பண்ணக்கூடாது, பேரலில் இருக்கிற காம்பனண்ட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம ஜம்பர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேறு லெவல்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோ இருக்குது, ஹுவா இருக்குது, சாம்சங் இருக்குது. சாம்சங்லையும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல் ஓப்பன் பண்ணி எல்லா மாடலுக்குமே வருது. எல்லா மாடலும் ஆடியோ சர்க்யூட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட டயக்ராம் மட்டும் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஆடியோ சர்க்யூட் எந்தெந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு, எந்த ஐசிலேருந்து எப்போ சிக்னல் வரும், எது ஆடியோ ஐசியை கன்வெர்ட் பண்ணுது, எது வந்து ஸ்பீக்கர் லைனு, எது வந்து ஸ்பீக்கர் டிப்போட பாசிட்டிவ் லைன், எது நெகட்டிவ் லைன், இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஈஸியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா மொபைலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனோட சைஸ் சின்னதாக தெரியும். பட் நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். பேக் வந்துடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபைல் அண்ட் டம்ப் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் ஃபைல் டம்ப் ஃபைல் கொடுத்துருக்காங்க, தெரியுங்களா? ஃப்ளாஷ் ஃபைல் டம்ப் ஃபைல் இதை கிளிக் பண்ணுவோம். இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த சாஃப்ட்வேருடைய டாங்கில் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ உங்ககிட்ட எந்தெந்த சாஃப்ட்வேர் பாக்ஸ் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CM2 டாங்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட செட்டப் ஃபைல் கிடைக்கும், சிமிரா டூலோடைய செட்டப் ஃபைல் கிடைச்சிரும், EasyJet செட்டப் ஃபைல் கிடைச்சிரும், UMT Pro அதோட செட்டப் ஃபைல் கிடைக்கும், மிபிட் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா UFI பாக்ஸ், அன்லாக் டூல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைலுடைய எல்லா சாஃப்ட்வேர் பாக்ஸோடைய செட்டப் ஃபைலும் எங்கள் அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் டூல் வச்சுருக்கீங்க, அன்லாக் டூல் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேட்டஸ்ட் செட்டப் லிங்க் இதில் கிடைச்சிடும். இது ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். டூ யூ வாண்ட் டு டவுன்லோட் திஸ் ஃபைல் அப்படிங்கிற எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நான் நோ கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா மாடலுமே உங்களுக்கு இருக்குது. UFIயோட செட்டப் ஃபைல் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு UFIயோடைய செட்டப் ஃபைல் நிறைய வெர்ஷன் இருக்குது. இதில் எந்தெந்த வெர்ஷன் வேணும் என்ன எது இது எல்லாமே
எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண. மிபி டெஸ்டர் இருக்குது, UMT ஈஸி ஜெட்டாக், சிமிரா டூல், CM2 டாங்கில் எல்லா மாடலுடைய டாங்கிலுடைய செட் ஆஃப் ஃபைல் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளாஷ் டூல். ஃப்ளாஷ் டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்குடைய ஓடின் டூல் வேணும், SP ஃப்ளாஷ் டூல் இருக்குது, ஸ்பெக்ட்ரம் ஃப்ளாஷ் டூல் இருக்குது. எல்லா மாடலுடைய ஃப்ளாஷ் டூலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக இதில் ஃப்ளாஷ் டூல் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இதில் நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அஃபிஷியல் அண்டு ENG ஃப்ரம்வேர் இருக்குது. ஆண்ட்ராய்டோட ஃபைல், ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு உண்டான அஃபிஷியல் ஃபைல் தான் இதில் கிடைக்கும். மற்ற இது மாதிரி நார்மலாக இருக்கும். மோட்டரோலா ஓப்பன் பண்ணுற அப்படின்னா மோட்டரோலா என்னென்ன மாடல் வேணுமோ எல்லா மாடலுடைய ஃபைல்ஸும் இதில் எல்லாமே கிடைக்கும். இதில் வேணுங்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி நீங்கள் தாராளமாக இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடெல் இருக்குது, ரியல்மி இருக்குது, விவோ, ஓப்போ, சாம்சங், சோனி இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது ரியல்மி, ஓப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல் சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகுங்க. அஃபிஷியல் ஃபிம்மேர் வேணும்னா அது ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படின்னா எனக்கு ENG ஃபைல் வேணும் அப்படின்னாலும் ENG ஃபைலும் அது தனியாக இருக்குது. சரிங்களா? இல்லை எனக்கு டம்ப் ஃபைல் வேணும் அப்படின்னா EMC சேஞ்சிங் ப்ராசஸ்க்கு உண்டான டம்ப் ஃபைல் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே செட்டாக கிடைச்சிருது இல்லையா? ஒரு கிளிக் பண்ண அப்படிங்கன்னா உங்களுக்கு ஃபிம்மேர் வேணும், ஃபுல் ஃப்ளாஷ் ஃபைல் வேணும், ஃபுல் ஃப்ளாஷ் ஃபைல் கிடைச்சிரும். இல்லை EMC சேஞ்சிங் ஃபிம்மேர் அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வேணுமா அதுவும் கிடைச்சிரும். ENG ஃபைல் வேணுமா அதுவும் கிடைச்சிரும். புரியுதுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் கிடைக்கிது. அதுவும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். 100% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு UFS டம்ப் ஃபைல், UFSக்கு உண்டான டம்ப் ஃபைல் எதுலேருந்து வேணும்? நீங்கள் ஈஸி ஜெட்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸி ஜெட்டாக்லேருந்து எடுத்துக்கலாம். மிபி டெஸ்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிபி டெஸ்டருக்குடைய டம்ப் ஃபைல் கிடைக்கும். இல்லை மெடுசா ப்ரோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடுசாவுடைய ENG ஃபைல் கிடைக்கும். இல்லை உங்கள்கிட்ட EFI பாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா UFI-உடைய டம்ப் ஃபைலும் இதில் அவைலபிளாக இருக்குது. எல்லா டூல்ஸுடைய டம்ப் ஃபைலும் இதில் அவைலபிளாக இருக்குது. என்ன மாடலுக்கு வேணும் அது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இது வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் லாகின் பண்ணி வச்சுங்க. ஏன் போய் வேஸ்ட் பண்ணுறீங்க? சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 9வது ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸில் இந்த தேவையாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளும் இதில் லாகின் பண்ணி இந்த சேட்டில் என்ன நம்ம கொடுப்போம் அப்படின்னா எனக்கு ஒரு மொபைல் வந்திருக்கு. இந்த மொபைலில் வந்து சப்போஸ் ஒரு சார்ஜிங் எரர் வருது, இல்லை பேட்டரி டெம்பரேச்சர் டூ லோ வருதுன்னு சொல்லுவோம். அவங்களோட ஸ்டூடெண்ட் மட்டும் இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அமௌண்ட் ஏதாவது பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட ஸ்கூல் கிளாஸ் ஏதாவது அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு இதை ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா? எப்போ எந்த டவுட்டு கேட்டோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து சப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க பேசுகிற பாஸ் உங்களுக்கு புரியல, ஹிந்தியில் தான் கண்டிப்பாக லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷில் அவங்க டைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி டவுட் கிளியர் பண்ண முடியல, எனக்கு இந்த மாதிரி டவுட் வருது, ஒரு மொபைல் வருது அப்படிங்கிறப்போ உங்கள் மாதிரி நிறைய டவுட் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இருக்கிறாங்க. என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, வேறு இன்ஸ்டியூட் போய் பழகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் பற்றி இன்ஸ்டியூட் போகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, இன்ஸ்டியூட் போனதே இல்லை, பட் இருந்தாலும் மொபைல் சர்வீஸ் நான் கற்றுக்கணும். என்கிட்ட வரக்கூடிய மொபைலில் சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா லைட்டிங் செக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணணும், எந்த லைன் செக் பண்ணணும், இந்த மாதிரி டவுட் எல்லாம் கேட்கும்போது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நீங்கள் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அக்சஸ் கொடுத்துருக்காங்க, சேட் சப்போர்ட் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த வேணுங்கிறவங்க இந்த டூல்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு மொபைலில் வேறு ஏதாவது டூலில் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும், ஏதாவது ஃப்ளாஷ் பண்ணணும், சாஃப்ட்வேர் சப்போர்ட், சாஃப்ட்வேர் சம்மந்தமாகவோ இல்லை ஹார்ட்வேர் சம்மந்தமாகவோ சம்திங் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி 300 பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மொபைல் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டு இல்லை டூல்ஸ் ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னாலும் கேட்டிங்க அப்படின்னாலும் நம்ம இதை பற்றி நம்ம சப்போர்ட்டிங் கண்டிப்பாக கொடுப்போம். சப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மாஸ்டர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. வேணுங்கிறவங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.